ஸ்ருதிஹாசனால வாய்ப்பை இழந்த கடுப்புல சமந்தா. தெலுங்கு பிரேமத்துல ஸ்ருதிஹாசனை ஒப்பந்தம் செஞ்சதால சமந்தாவை எடுக்கல அப்படின்னு இயக்குனர் சந்து மோட்டண்டி தெரிவிச்சிருக்காரு. மலையாள சூப்பர் ஸ்டார் படமான பிரேமத்தை சந்து மோட்டண்டி தெலுங்குல நாக சைதன்யா மற்றும் ஸ்ருதிஹாசனை வச்சு ரீமேக் செஞ்சு வெளியிட்டாரு. மலர் டீச்சரா நடிச்ச ஸ்ருதியை நெட்டிசன்கள் எல்லாருமே மரண கலாச்சாங்க. ஆனாலும் திரைப்படம் ஹிட் ஆயிருக்கு. இந்த நிலையில படத்தை பத்தி இயக்குனர் சந்து சொல்லும் போது, பிரேமம் படத்தை ரீமேக் செய்ய முடிவு செஞ்சதோட மலர் டீச்சர் கேரக்டருக்கு ஒரு ஹீரோயினை தேடிட்டு இருந்தோம். அதுவும் ஸ்டார் ஹீரோயினா இருக்கணும் அப்படின்ட்டு நினைச்சு ஸ்ருதிஹாசனை செலக்ட் பண்ணோம். சிந்து கேரக்டர்ல சமந்தாவை நடிக்க வைக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். பட் ஒரே இதுல 2 ஸ்டார் ஹீரோயின்கள் இருந்தா அவ்வளவா செட் ஆக அப்படின்றதுக்காக நாங்க மெடோனாவை செலக்ட் பண்ணோம். அதுதான் சரி அப்படின்னு கூட தோணுச்சு. அதனால அவங்களையே தெலுங்குலையும் சிந்துவா நடிக்க வச்சோம். நான் மலையாள பிரேமம் படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கே ஹைதராபாத்ல பார்த்தேன். பிரேமம் படத்தை பார்த்த உடனேயே ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனாலதான் அதை ரீமேக் செய்வேன் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. பட் பிரேமத்துல கதை இல்லை, அது உணர்ச்சிகளை பத்தின கதை. அதனால அதை ரீமேக் செய்ய முடியுமா அப்படின்னு கூட தயங்கினேன்.